இதுக்கு மேல வந்து யாராவது ஆளுக்காக பேச பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி உங்க வேலையை பார்த்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன காமன்பட்டியில் கோகுலேஸ் என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 9 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் அரசு மருத்துவமனையில் காயத்தோடு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு பட்டாசு ஆலை நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி இறந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் இணைந்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். அப்போது பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் மருத்துவமனையின் கதவை மூடியிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் கதவை திறந்து விடுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கதவை திறந்து கொண்டு சாலையில் போராட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் இறந்தவர்களின் உறவினர்களிடம் கூட்டத்தை கலைந்து செல்லுமாறு தெரிவித்தார். அப்போது ஒரு கட்டத்தில் ஒலிபெருக்கியை வாங்கிய எஸ்பி கண்ணன், ஒழுங்கா இருக்கணும், இதுக்கு மேல ஆளுக்கு ஒரு கோஷம் போட்டீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் என மிரட்டும் துணியில் பேசினார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இறந்தவர்களின் குடும்பத்தினர், துப்பாக்கி வச்சு சுடுவீங்க, உங்க அராஜகம் ஜெயில வச்சு கொல்லுவீங்க என எஸ்பியிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், நீங்க செத்தா 5 லட்சம் வாங்கிட்டு போவீங்களா என எஸ்பியை நோக்கி கேள்வி எழுப்ப உடனே அந்த இடம் பரபரப்பாக மாறியது. பின்னர் காவல்துறையினரை பின்னால் வருமாறு அங்கிருந்த காவலர்களுக்கு மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவிட்டார். இதுவரை 5 பேரின் உடலை அவர்களது உறவினர்கள் பெற்றிருக்கும் நிலையில் 4 பேரின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்ததால் உடல்கள் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன.